மேட்சுக்கு மேல போட்டிருக்காரு. அதுல ஒண்ணு கூட அவர் தோற்றதே கிடையாது. ஒரு ஸ்டைல் அவருக்குன்னே கண்டுபிடிச்சு சண்டை போடக்கூடிய அளவுக்கு ஒரு புத்திசாலியான ஆள் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு அமேசிங்கான ஃபைட்டர் ஒருத்தன் கொலை பண்ணி போட்டிருப்பான். அதை வந்து டெஸ்கி அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஓனரும் பாக்குறாரு. இந்த டெஸ்கி அப்படிங்கிறவர் தான் இப்ப இறந்திருக்காரு. அந்த ஃபைட்டரோட சேர்மனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவருக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கான், அவன் தான் இவரை கொண்டிருக்கணும். இதே ஒரு பார்த்து பயந்துட்டு இருக்கேன். அப்படியே அந்த சீனங்க கட் பண்ண இன்னொரு கம்பெனியோட ஃபைட்டரை வந்து எவனோ ஒருத்தன் கொலை பண்ணி போட்டிருக்கான். டிஃபீட் பண்ணாலும் அவன் பாக்குறதுவே கொஞ்சம் ஒரு ஃப்ரீக் மாதிரி இருப்பான். நம்ம டெஸ்கி இருக்காரு, அவர்கிட்ட அவன் என்ன டிமாண்ட் பண்றானா, வந்து என்ன உன்னோட ஃபைட்டரை ஹையர் பண்ணணும், அது மட்டும் இல்லாம நான் சொல்ற ஒருத்தர் சேர்மனாவும் போடணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுவானா. அந்த சீனங்க கட் பண்ணி ரீனோ அப்படிங்கிற ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவங்க யாருன்னா இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஆக்சுவல் கம்பெனி சேர்மனா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ரீனோ அப்படின்னு ஒருத்தங்க பாக்குறோம். அவங்களே மாதிரி கம்பெனிஸ் வந்து அவங்களோட ஃபைட்டர்ஸை பாத்துக்க சொல்லியுமே ஆட்கள் அனுப்பி விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த ரீனோ அப்படிங்கிறவங்களும் வந்திருப்பாங்களா. இவங்களோட ஃபைட்டர் யாருன்னா ரே, இவனோட இடத்துக்காக ஒருத்தர் சண்டை போட வந்திருப்பானா. பார்த்து அந்த ரேயுமே சண்டை போட தயாராயிட்டு இருக்க மாதிரி தான் ஒவ்வொரு ஃபைட்டரா மாத்தி மாத்தி காமிச்சிட்டு இருப்பாங்க. அப்படிதான் எபிசோட்ல ஈமாய் வக்காட்சிக்கு கூட சண்டை போட ரெண்டு பேர் வந்திருப்பாங்க. நமக்கு ஈமாயை பத்தி அந்த அளவுக்கு எதுவுமே தெரியாது. அவனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மைக்கு வந்து இப்போ 19 வயசு ஆகுது. 14 வயசு இருக்கும்போது கென்கன் மேட்ச்ல சேர்ந்திருக்கான். கம்பெனிஸ் எல்லாம் ரீப்ரசென்ட் பண்ணி அப்பவே சண்டை போட ஆரம்பிச்சிருக்கான். ஈமா யூஸ் பண்ணக்கூடியது வந்து இப்போ அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் சொல்றாங்க. அது எப்படின்னா, இந்த ஸ்டைல் எப்படின்னா கஷ்டப்பட்டு சண்டை போடுறத விட எனிமையை லாக் பண்ணி சோக் பண்ணி அவங்க அன்கான்சியஸ் ஆக்கி வின் பண்ற மாதிரியான ஒரு டெக்னிக் தான் யூஸ் பண்ணுவான். இந்த மாதிரி தான் இவங்களோட பொசிஷன் எடுக்கிறதுக்காக வந்து ரெண்டு பேர்ல ஒருத்தனை சோக் பண்ணி போட்டுப்பானா. அடுத்தவனுக்கு என்னாச்சு அப்படிங்கறது யோசிக்கிறதுக்குள்ள பின்னாடி இருந்து சத்தமா ஒரு சவுண்ட் வரும். என்னன்னா வக்காட்சிக்கு வந்து அவனை ஒரே பஞ்சில நசுக்கி போட்டுப்பாரு. வக்காட்சிக்கோட மேட்ச் கிரவுண்ட் பார்த்தோம்னா நமக்கே தர சுத்தம். 302 மேட்ச் போட்டிருக்காரு. ரெண்டு மேட்ச் தான் தோத்திருக்காரு. சொல்லும்போது எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஃபைட்டரா இருப்பான்னு வச்சுக்காங்க. அப்புறம் அந்த சீனங்க கட் பண்ண ரே கூட ஒரு சண்டை போட வந்திருப்பாங்க. அவன் வந்து ஒரு போல்ல அடிச்சு போட்டு வச்சுட்டு ரீனோ கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பான். அவங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன்னு இன்னும் அவங்க கிட்ட நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்படணும்னு சொல்லிட்டாங்க. அடிபட்டு இருப்பாங்க. அவனை பார்த்து கை காமிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவனோட ஷாட்லயே ஒரு கேமரா இருக்கு. அது வந்து இவங்களுக்குமே தெரிஞ்சிருக்குமா. அதை பார்த்து கை காமிச்சிட்டு இருக்கும்போது இது வந்து ஏதோ ரூம்ல இருந்து யாரோ ஒருத்தர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த கேமரால இருந்து ஒருத்தர் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட நேம் என்னன்னா ஹயாமி. அவர் வந்து ஒரு எலக்ட்ரிக் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஃபைட்டர் வந்து கிட்ட தானே இருப்பார். ரீனோ வந்து அப்படி கை காமிக்கிறது தெரிஞ்ச உடனே அவருக்கு நம்மளை பத்தி தெரிஞ்சிருக்கு, அதனால அவர் கொண்டுட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அதெல்லாம் தேவையில்லை, நமக்கு ஒரு 2 பேர் தேவைப்பட்டாங்க, இப்போதைக்கு ஆள் ஃபுல் ஆயிடுச்சு, அதை பத்தி ஒரி பண்ணிக்க வேணாம் அப்படின்னு விட்டுருவாரு. சோ இவர் பேசுறத வச்சு பார்க்கும்போது நம்ம நோக்கி மாதிரி இவருமே சேர்மன் போஸ்ட்டுக்காக தான் சண்டை போடுறாருன்னு நினைக்கிறேன். இவங்க இந்த சேர்மன் செலக்ட் பண்ற சிஸ்டத்துல எனக்கு நிறையவே டவுட் இருக்கு. இவங்க போக சரியாயிரம் பாத்துக்கலாம். அப்படியே அந்த சீனுங்க கட் பண்ண அக்கியமா இருக்காங்களா பயங்கர கோவத்துல நின்னுட்டு இருப்பாங்க. ஏன்னா லெகிட்டோ வந்து கசினோல அவன் இருக்கக்கூடிய எல்லா காசையுமே ஸ்பெண்ட் பண்ணி இழந்துட்டான். இப்ப இவங்க மட்டும் கண்டுபிடிச்சு அவனுக்கு பதிலா மணி பே பண்ணலாம், அவன் பெரிய பிரச்சனை மாட்டிருப்பான்னு சொல்லி கத்திட்டு இருக்கேன். இடத்துல நம்ம ஹீரோமே தலை குடிஞ்சு நின்றுட்டு பாரா. நம்மளே மாதிரி தான் அவருக்குமே டவுட்டா இருக்கும். அவர் தான் எதுவுமே பண்ண மாட்டாரு. அப்புறம் எதுக்கு இப்படி நின்றுட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஏமா நம்ம ஹீரோவை பார்த்து நீ தான் வெக்கமா இல்ல எல்லா பொண்ணுகளையும் கிட்ட உட்கார விட்டுருக்கேன், கொஞ்சம் கூட ஒரு இதே கிடையாது அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருப்பாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்லுவாருமா, என்ன பண்ணுவோம், அவளுக்கு என்ன விட்டு போக மாட்டேங்கிறாங்க, என் கிட்டே தான் உட்காந்துட்டு இருக்காங்க, இதுல ஏன் தப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல வருவாரா. யமாஷிட்ட வந்து அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வருவாரா. அவங்க காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. சோ அப்பதான் இவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு ஃபைட்டர் நடந்து வருவாங்க. அட்டாக் பண்றதுக்காக வருவான். யமாஷிட்டாக்கு ஷாக்கா இருக்கும். ஹீரோ அக்கியாமாவை காப்பாத்த இதை யாரா நீ அசாசினை கொலை பண்றதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு அட்டாக் பண்ண போக லிகிட்டோ ஒரு ஆளாவே மதிக்காம நம்ம ஹீரோ கூட சண்டை போறதுக்காக போயிருவான். ஹீரோமே அவன் பண்ணக்கூடிய பஞ்ச் எல்லாத்தையுமே தடுத்துக்கிட்டே இருக்க சடனா ஒரு கிக் பண்ணுவாரு. அது ரெண்டுமே அவன் மிஸ் ஆக நம்ம ஹீரோக்கா ஃபைட் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அதனால பஞ்ச் பண்ணுவாரு. அந்த பஞ்ச்ல இருந்து அவன் தப்பிச்சு சுத்தி போறதுக்காக ட்ரை பண்ணுவானா. அவன் ஹீரோ வந்து அவனோட ஓவர் வெயிட்டா இருந்தனால அவனால தூக்கி போட முடியாது. ஹீரோமே அவனோட ஃபேஸ்ல பஞ்ச லேண்ட் பண்ண போறான்னு பார்த்தா பாதிலே நிப்பாட்டிடுவாரா. பாத்துட்டு இருந்து இவங்க 3 பேருக்குமே ஒண்ணுமே புரியல, எதுக்காக பாதிலே நிப்பாட்டிட்டான்ட்டு. என்னன்னா நம்ம ஹீரோ வந்து அவர் கூட ஃபைட் பண்ணது ஒரு கேங் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருப்பாரா. ஹீரோமே அந்த பொண்ணு கிட்ட வந்து எதுக்காக சண்டை போட வந்திருக்க, உனக்கு என்னதான் வேணும்னு கேட்பாரா. அதுக்கு நம்ம கொஞ்சம் கூட எக்ஸெப்ட் பண்ணாத ஒரு ஆன்சர் அந்த பொண்ணு சொல்லுவா. நம்ம ஹீரோ பார்த்தவங்க கூட சேர்ந்து ஒரு குழந்தை தத்துக்கணும்னு சொல்ல பாத்துட்டு இருந்து இவங்க 3 பேருக்குமே ஆச்சரியமா இருந்திருக்காது. நம்ம ஹீரோக்குமே அதிர்ச்சியா தான் இருந்திருக்கும். இவளோட நேம வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். இவளோட பேர் வந்து கருணா. சோ இவளோட ஃபேமிலி தான் அந்த கூடங்கிற மெர்சனரி ஃபேமிலி. ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்ல பாத்துருப்போம். என்னோட தாத்தா வந்து உங்களை பத்தி நிறையவே சொல்லியிருக்காரு, நான் கல்யாணம் பண்ண உங்களை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஷாக்கா பேபி ஹஸ்பண்ட் இந்த பொண்ணு கூட அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. யமாஷிட்டா ஹீரோட ரியாக்ஷனை பார்த்துட்டு இவர் இந்த மாதிரி இருக்க மாட்டாரு, எப்பவுமே கூலா காமா இருக்கக்கூடிய கேரக்டர் இப்ப ரொம்பவே கன்ஃபியூஸ்டா இருக்காருன்னு சொல்லி பாத்துட்டு இருக்கேன். பொண்ணுமே நம்ம ஹீரோ கிட்ட குழந்தை அப்படின்னு அதை பத்தியே பேசிட்டு இருக்க. ஹீரோ பொறுமையா அவளை கீழே இறக்கி வச்சுட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுவாரு. அதை பார்த்து யமாஷிட்டா வந்து ஆச்சரியப்பட்டு பாத்துட்டு இருப்பாரு. அப்பனா அந்த கியூர ஃபேமிலியில இருக்கக்கூடிய 2 பேர் இவளை தேடி வந்திருப்பாங்க கூட்டு போறதுக்காக. அவங்களுமே வேற பிரச்சனை பண்ணி மனுஷன் கூட்டு போகும்போது அந்த கருடா பொண்ணு இருக்கல அவன் நம்ம ஹீரோட நேம கேட்டு தெரிஞ்சுப்பா. போகும்போது நான் அவரை மறுபடியும் மீட் பண்ணணும்னு சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு போவா. நெக்ஸ்ட் அவன் அவங்க ஃபேமிலியோட ஹெட் ஒருத்தர் இருப்பாரு, அவங்க கிட்ட தான் கூட்டு போய் விட்டுருப்பாங்க. பார்த்ததுமே தாத்தா நான் ஒருத்தர லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாரா. இதுக்கு வந்து பயங்கர அதிர்ச்சியா இருந்தாலும் வெளியே காமிச்சிக்க மாட்டாரு. அது நம்ம பிறகு எப்பவாது பேசிக்கலாம்னு சொல்லி அனுப்பிவிட போன பிறகு நம்ம ஹீரோட டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுப்பாரு. கருடா அவன் இன்னுமே ஹை ஸ்கூல் தான் படிச்சிட்டு இருக்கா, எப்படி இவன் மயக்கலாம் மறுபடியும் எப்பவாவது அவ கூட இவனை சேர்த்து பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து அவன் இந்த உலகத்திலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் கொடுப்பாரு. நெக்ஸ்ட் அந்த சீனுக்கு கட் பண்ண யமாஷிட்டா இருக்கார்ல, ஃபைட் பண்ண போகக்கூடிய கண்ட்ரியோ அப்படிங்கிற ஐஸ்லாண்ட பாத்துட்டு இருப்பாரு. இதுக்கடுத்து என்ன நடந்தாலும் அதுக்கு தயாரா இருக்கணும் அவரோட மைண்ட் எங்கேயே பண்ணி அவரே அவர் தயார் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படியே அன்னைக்கு நைட் ஆகுது. ஒரு ஹோட்டலுக்கு யமாஷிட்டாவை கூப்பிட்டு இருப்பாங்க. இடத்துல எல்லா கம்பெனியோட பிரசிடென்ட் சேர்மன்ஸ் எல்லாருமே கேதர் ஆயிட்டு இருப்பாங்க. யமாஷிட்டா அவ்வளவு நேரம் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மூட்ல வந்தாலும் ஒரு மாதிரி நம்மளோட மைண்டை தயார் பண்ணிட்டு போவோம், என்ன நடந்தாலும் பாத்துக்கலான்னு. அந்த இடத்துல போய் நிற்கும் போது மொத்தமாவே லூஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வரல. அந்த மாதிரியான ஒரு ஃபீல தான் நின்றுட்டு இருப்பாரு. எப்பவுமே நம்ம யமாஷிட்டா ஒரு அன்கம்ஃபர்டபுளான அட்மாஸ்பியர்ல இருக்கும்போது கென் கொஞ்சம் உறுதுணையா இருப்பார்ல. ஆனா இந்த தடவை ஹயாமின்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் கூட சேர்ந்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது இவர் எவ்வளவோ கூப்பிட்டு பாப்பாரு கென் யமாஷிட்டாவை கண்டுக்காம நடந்து போயிட்டு இருப்பாரா. இந்த ஹயாமி என்ன சொல்லி கென் அவரோட பக்கத்துல இழுத்தாருன்னு தெரியல. கென்ன வந்து பயங்கரமா மேனிபுலேட் பண்ணி வச்சிருக்காரு. நீ கரெக்டான சைடு தான் சூஸ் பண்ணுவேன் கென்ன பார்த்து கேட்கும்போது இனிமே அவர் சொல்றது எல்லாத்துக்குமே தலையாற்ற மாதிரி தான் தெரியுது. சோ அப்பதான் ரெகிட்டோக்கு ஓனரா இதுக்கு மேல ஒரு ரியல் எஸ்டேட் ஓனர் வந்து இருந்திருப்பார்ல, அவருமே இந்த கூட்டத்துக்குள்ள ஒருத்தரா தான் நின்றுட்டு இருப்பாரு. ஃபர்ஸ்ட் நம்ம யமாஷிட்டாவை பார்த்து உங்களை பார்த்து தான் இப்ப எல்லாருமே பேசிட்டு இருக்காங்கன்னு பேசிட்டு லேட்டா லெகிட்டோ கிட்ட
தான் அவனுக்கு கடுப்பேத்துற மாதிரி பேச ஆரம்பிப்பாரு. அவரோட ஒரு பெரிய ஃபைட்டரை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவன் கிட்ட நீ ஒண்ணுமே கிடையாதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்க. ஹீட்டோ அவர்கிட்ட நான் இனிமே உன்னோட எம்ப்ளாய் மாதிரி பேசிட்டு இருக்காத, எனக்கும் உனக்கும் இப்போதைக்கு சம்மதமே கிடையாது, என்னோட பாஸ் மாதிரி பேசாத, அப்படி பேசினா என்னோட பாடி இங்கே நாடு பிச்சு போட்டு போயிருவேன்னு சொல்ல அவனுமே பயந்து அந்த இடத்த விட்டு ஓடி போயிருவான். அப்பதான் இவங்க 3 பேருமே சண்டை போட்டுட்டு இருந்து வெறியா இருக்காங்களா, அவங்களுமே பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. 3 பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு பேசி வரும்போது இடத்துக்கு நம்ம பெருசுமே வர இவங்க எல்லாருமே பெருசு என்ன சொல்ல வரான்னு கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இடத்துல நோக்கி இருக்காரு, அவர் ரொம்பவே சீரியஸ் அந்த இடத்துல நின்று இருப்பாரு. யமாசிட்டா கொஞ்சம் ஆச்சரியமான சேர்மன் இந்த அளவுக்கு சீரியஸா இருக்கு மாதிரி பார்த்ததே கிடையாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் இருக்காங்களா. அவன் இந்த அளவுக்கு சீரியஸா இருக்கிறதுக்கு காரணம் அவன் தோத்து போயிட்டானா அவனோட கம்பெனி மொத்தமாவே பினிஷ் ஆயிரும் சொல்லுவாங்களா. அதை கேட்டு இவங்க 2 பேருக்கும் உடனே புரியல. கம்பெனி பினிஷ் ஆயிருந்தா நீங்க எதை பத்தி சொல்ல வரீங்கன்னு கேட்பாங்களா. நோக்கி மட்டும் இப்ப இந்த டோர்னமெண்ட்ல தோத்து போயிட்டாருன்னா அவரோட கம்பெனி மொத்தமாவே டிசால்வ் ஆயிரும், உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்க செகண்ட் யமாசிட்டா மைண்ட்ல பல தாட்ஸ் வந்துட்டு போகும். இந்த வேலையை நம்பிதான் என்னோட வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கு, அது மட்டும் போயிட்டு நான் என்னோட வாழ்க்கை என்ன ஆகும், வயசுல இன்னொரு வேலை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமான வேலை ஆச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. கஷ்டத்துல அவருக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா நோக்கி வந்து ஒரு 5 பில்லியன் வந்து கடனா கொடுத்துருப்பார்ல, அதுவுமே ஃபோர்ஸ் பண்ணி தான் வாங்க வச்சிருப்பாரு. இப்ப கம்பெனி திவால் ஆயிட்டுன்னா அந்த கான்ட்ராக்டுக்கும் வேல்யூ இல்லாம போயிடும், ஆனா ஃப்ரீ ஆயிருவேன், என்கிட்ட கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, அதை வச்சு நான் கொஞ்ச நாள் பொழைச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னும் யமாசிட்டா பார்த்து ஒன்று கேட்பாங்க, நோக்கி சொன்னா உங்களோட எல்லா அசட்டையுமே அடகு வச்சு தான் அந்த $5 பில்லியன் கடனுக்கு வாங்குறீங்கன்னு சொல்லும்போது இந்த மாதிரியான ஒன்று கான்ட்ராக்ட் இருந்ததே எனக்கு தெரியாதப்பா, இந்த டோர்னமெண்ட்ல தோத்தாருன்னா நானும் சேர்ந்து சொல்லி முடிஞ்சேன் அப்படித்தானே அப்படின்னு சொல்லி யோசிக்க கால கண்ணில் வாங்கிட்டு போகுது அவருக்கு. சமயத்துல நம்ம பெருசுனா மேட்ச்க்கான டேபிள் எல்லாருக்குமே போட்டு காமிக்க இன்னும் வந்து அந்த மேட்ச் டேபிள் ஒரே ஒரு கம்பெனி மட்டும் பிளேஸ் ஆயிருக்கிறத பாக்குறாங்க. என்ன கம்பெனினா அது நம்ம பெருசோட கம்பெனி தான், ஆல்ரெடி பிளேஸ் ஆயிருக்குது, ஃபர்ஸ்ட் ரவுண்டோட கடைசி மேட்ச்ல பிளேஸ் ஆயிருக்குது. இது எல்லாருமே நோட் பண்றாங்க, ஏன்னா அந்த பிளேட் தான் ஃபேங்கோட பிளேட், அவங்க கூட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் போட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வெளியே போறது கன்ஃபார்ம் தான் அப்படிங்கிறது அவங்களுக்குமே தெரியும். மோஸ்ட் லைக்லி அந்த பிளேஸ் எல்லாருமே அவாய்ட் பண்ண தான் பாப்பாங்க. சோ இப்போ எந்தெந்த டேபிள்ல எந்தெந்த கம்பெனி இருக்கணும் அப்படிங்கறத அவங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு ஒரு கேம் விளையாடணும் ஒரு பெட்டி மாதிரி கொண்டு வந்து வைப்பாரு. இது என்ன மாதிரியான மிஷின் ஒருத்தர் கேள்வி கேட்க மிஷின்ல நம்பர்ஸ் வந்து ஸ்பீடா ரோல் ஆயிட்டே இருக்கும். இதுல ஹையஸ்டான ஸ்கோர் யார் செலக்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு ஹையர் பிரியாரிட்டி கொடுத்து நீங்க என்ன பொசிஷன்ல சண்டை போடணும் அப்படிங்கறத நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். இதுல நம்பர் வந்து யார் லோவா இருக்காங்களோ அவங்க வந்து லாஸ்ட் வருவாங்க. இந்த மிஷினை பார்த்ததுமே அங்க இருக்கக்கூடிய ஒரு பிரசிடென்ட் வந்து கத்த ஆரம்பிச்சிருவாரு, ஏன்னா இது வந்து நம்ம பெருசு கொண்டு வந்த மிஷின், அவர் ஏதாவது சீட்டிங் பண்ணிருக்கலாம், மிஷின் அவருக்கு ஃபேவரபிளா எதனால மாத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவாரா. நம்ம பெருசு வந்து அப்படிலாம் அந்த மிஷின்ல நாங்க எதுவுமே பண்ணலன்னு ஒரு மாதிரி கிரீப்பியா சொல்ல ஒருமே வாய மூடிடுவாரு. அடுத்து ஃபர்ஸ்ட் வந்து ரோல் பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க இங்கிட்ட இங்க இருந்து நான் வரேன் கத்திட்டு போனா பெருசுமே யமாசிட்டாவை பார்த்து நீ வாப்பா நீ தான் புதுசா இருக்குன்னு சொல்லி கூப்பிட ஆல்ரெடி வீடு எல்லாம் பேருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளாங்கான ஸ்டேஜ்ல நின்றுட்டு இருப்பாரா. இந்த மாதிரி அந்த மிஷின் கிட்டே வந்து நிற்கும்போது நம்ம பெருசு தத்தி விட்டுவாரு. அங்க இருக்கக்கூடிய நம்பருமே ஸ்பீடா மூவ் ஆயிட்டு இருக்கும், ஆனா அந்த மிஷின்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் ஸ்லோவான மாதிரி இவரோட கண்ணுக்கு தெரியும். ட்ரை பண்ணி தான் பாத்துலாமே அப்படின்னு ஒவ்வொரு நம்பரை தர எப்பவுமே இவர் தான் ஹையஸ்ட் ஸ்கோர்ல இருப்பாரா. யமாசிட்டா வந்து அந்த மிஷின்ல ஃபர்ஸ்ட் நம்பர் ஸ்லோவா ஓடுனது சொல்லிடலாமான்னு சொல்லி யோசிப்பாரு. வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்க நெக்ஸ்ட் கிட்ட வருவா. கிட்ட வந்து மொத்தமாவே 226 தான் மொத்த ஸ்கோராவே எடுத்திருப்பானா. டிஷுன்கா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வருவா, அவ வந்து கொஞ்சம் பிரில்லியண்டா ப்ளே பண்ணுவா. எப்படின்னா எல்லா நம்பருமே கரெக்டா செலக்ட் பண்ண முடியாதுங்கிறனால ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும், நம்ம வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் எடுத்துலாம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் 9 8 வரும்போது 6 ஹையஸ்ட் ஸ்கோரா மாறிடும்ல. மாதிரி எல்லாருமே அந்த மிஷின்ல ப்ளே பண்ணி முடிச்ச பிறகு இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து நம்ம யமாசிட்டா தான் எடுத்துப்பாரு. நாளே அவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து என்ன பொசிஷன்ல நீங்க இருக்க போறீங்கன்னு சொல்லி கேட்க நம்ம யமாசிட்டாவுமே A டேபிள்ல 8th பொசிஷன் செலக்ட் பண்ணுவாரு. 4வது மேட்ச் வந்து நம்ம ஹீரோட மேட்சா தான் இருக்கும். அது எல்லாருமே அவங்களுக்கான டேபிள் செலக்ட் பண்ணி முடிக்க யார் என்னென்ன டேபிள் செலக்ட் பண்ணாங்க நம்ம காமிக்கல, நாங்க ஃபுல்லாவே கம்பெனி நேம்ஸா இருக்கும், நம்ம போக போக பாத்துக்கலாம். நம்ம நோகி ஹயாமா இவங்க 2 பேருமே பர்டிகுலரா கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து காமிப்பாங்க. இப்படி இந்த மேட்ச்ல கலந்துக்கூடிய ஒவ்வொரு ஃபைட்டர்ஸா காமிக்க கடைசியில ஃபேங்கன்னு ஒருத்தன சொல்லிட்டு இருப்பாங்களா, அவனுமே காமிக்க பயங்கர மஸ்குலரா ஒரு சூட் போட்டு நின்னுட்டு இருப்பான். அப்படியே அந்த ஹோட்டல்ல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி மாசிட்ட என்னமே யோசிச்சுட்டு பாரு, நம்ம ஹீரோக்கு சரியான பிளேஸ் தான் சூஸ் பண்ணிருந்தோமா, எனக்கு இன்னொரு சாய்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் மாதிரி ஒரு பயத்தோட யோசிச்சுட்டு பாரு. இவரோட சாய்ஸ்னால இவங்க தோத்து பெறக்கூடாதுன்னு யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோ தான் யமாசிட்டாவை பார்த்து நம்ம திருக்கி விடுறோம்னு சொல்ல மாசிட்டாவை கண்டிப்பா நம்ம ஜெயிக்கிறோம் நம்ம ஹீரோ பார்த்து சொல்லும்போது